இந்த ஃபோட்டோவை பாருங்கள், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், நம்ம கண்ணு கருப்பு இருக்குல்ல, அது கருப்பு இல்லை, அது கிளாஸ் பிளேட். இதுக்கு ரத்த ஓட்டம் இல்லை. இது பின்னாடி இருக்கிற கருப்பாக இருக்குல்ல, இது எல்லாமே ரத்த குழாய்கள். இதுக்கு பேர் ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது, இந்த ஓப்பனிங்கில் இருக்குது பின்னாடி இருக்கிறது லென்ஸ். உங்களுக்கு இது பேர் பியூப்பிள் சொல்லுவாங்க. இந்த லென்ஸுக்கும் இந்த ஐரிஸ்க்கு நடுவில் கேப் இருக்குல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் ஐரிஸ் உங்கள் லென்ஸுக்கு மேலே இப்படி ஒட்டிக்கிச்சு. அதாவது இந்த பிளட் வெசல்ஸ் லென்ஸோட இப்படி ஒட்டிக்கிச்சு. ஒட்டுறது எதனால சார் இப்படி ஆயிடுச்சுன்னா, இதோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அது போய் ஒட்டி என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணில் ப்ரெஷர் வளருது. ஏன் சார் ப்ரெஷர் வளருதுன்னா, இந்த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி பின்னாடி போய் இப்படி மேல் வெளியே போய் இப்படி வரணும். இப்படி போய் அடைச்சிச்சுன்னா என்ன ஆகும், இந்த தண்ணி இங்கே உள்ள கோக்கத்து வெளில வரல. அப்போ ஒரு சைடில் வருது, ஒரு சைடு வராது போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் ஏறுது. அதனால தான் அங்கே பாருங்க, உங்களுக்கு மண் அமைஞ்ச மாதிரி ஃபுல்லாக ஒட்டி இருக்கு. புரியுங்களா? அதனால தான் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பெயின் வர காரணங்கள் இதோட 2வது 3வது வருதுன்னா உங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான். இதுக்கு எதிர்ப்பு சக்திக்கு ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அந்த பிளட் டெஸ்ட்டில் நம்ம ஜென்ரல் பாடி கவுண்ட்லேருந்து நம்ம உடம்புல கொழுப்பு இருக்கா, எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதுல இதோட முடிஞ்சதுன்னு தவிர திருப்பி வர வைக்கூடாது. கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி 24 மணி நேரத்தில் ஒரு கம்ஃபர்ட் வரும், 48 மணி நேரத்தில் இன்னொரு கம்ஃபர்ட் வரும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரும்போது தான் இந்த பாப்பா எப்படி ஒட்டி இருக்கிறது எவ்வளவு விரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா?